இப்போ அந்த கமிகசை அட்டாக்கை சொல்லும் பொழுது அதுக்கு சொல்றதுக்கு முன்பாக ஜப்பானியர்களுடைய சுபாவத்தில் முன்னேற்றம், அதாவது பாசிட்டிவாக ஏற்பட்டதோடு ஒன்று, நெகட்டிவாக ஏற்பட்டது ஒன்று, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. பாசிட்டிவாக ஏற்பட்ட முன்னேற்றங்கள் எல்லாமே யூரோப்பியன்ஸ்லேருந்து கிறிஸ்தவரிடமிருந்து, அதாவது குறிப்பாக இன்னும் ஆழமாக சொல்ல போனால் கிறிஸ்தவரிடமிருந்து மெய்ஜி டைனாஸ்டியில் டைமில் எப்படி ஜப்பானியர்கள் வந்து கற்றுக்கொண்டார்கள், எடுத்துக்கொண்டார்கள், லேர்னிங் எப்படி சிவிலைசேஷன் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது ஜப்பானியர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து எப்படி மெய்ஜி டைனாஸ்டி டியூரிங் மெய்ஜி டைனாஸ்டி டைமில் வந்து எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நெகட்டிவாக பார்க்கும் பொழுது ஜப்பானியர்கள் வந்து சிஸ்டமேட்டிக் அட்டாக் ஒன்று பண்ணுறாங்க ஒரு அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் நடந்த போரில். அப்போ என்ன பண்ண பேர்ல் ஹார்பர் டைமில், அந்த டைமில் அதுக்கு முன்பாக செகண்ட் வேர்ல்டு வார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜப்பானியர் வந்து அவங்க அலைட் ஃபோர்ஸஸாக இல்லாமல் ஆக்சிஸ் ஃபோர்ஸஸ் கூட இருக்கும்போது, ஆப்போசிட் ஃபோர்ஸில் இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அவங்க நெகட்டிவாக பிஹேவ் பண்ணுறாங்க. அதில் கமிகசி அட்டாக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படின்னா சிஸ்டமேட்டிக் அட்டாக். எப்படின்னா பைலட்ஸ் வந்து அவங்களுடைய ஜாப்பனீஸ் ஃப்ளைட்ஸ் வந்து அப்படியே அமெரிக்கன் ஷிப்ஸ் மேலே, கேரியர்ஸ் மேலே விட்டுருவாங்க. சூசைட் அட்டம். அந்த சூசைட் அட்டாக்கில் வந்து அவங்களும் பைலட்ஸும் மறித்து போயிடுவாங்க. அதே மாதிரி ஃப்ளைட்ஸும் நிறைய சேதங்களை அமெரிக்கன்ஸ்க்கு ஏற்படுத்தும். அப்படி ஒரு சிஸ்டம் வைத்திருந்தார்கள். அது என்னதான் அவ்வளவு நஷ்டங்களை அமெரிக்கர்களுக்கு ஏற்படுத்தினாலும் ஜப்பானியர்களுக்கான உயிர் சேதமும் நஷ்டமும் இன்னும் அதிகம். அப்போ அமெரிக்கா தான் அதில் ஜெயிச்சது. நமக்கு தெரியும் அலைட் ஃபோர்ஸஸ் எப்படி ஜெயிச்சது நமக்கு தெரியும், வரலாறு தெரியும். அதே சமயத்தில் எதுக்கு இது சொல்கிறோம் அப்படின்னா பென்ஹர் உதாரணத்துக்கு பென்ஹர் படத்தை எடுத்துக்கிங்கன்னா பென்ஹரோட படம் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியும். அந்த காலத்தில் எவ்வளவு பிரசித்தப்பட்டது. அது ஒரு பென்ஹர் நாவல்லேருந்து எடுக்கப்பட்டது. லியூ வாலஸ் தான் அதை எழுதினார். லியூ வாலஸ் வந்து அமெரிக்கன் ஜென்ரலாக கமாண்டராக இருக்கும்போது ஒரு டைமில் ஷிரோவில் நடைபெற்ற ஒரு சண்டையில் ஒரு அமெரிக்கன் மிலிட்ரியில் இருந்தாலும் அவர் அமெரிக்கன் விக்டரிஸ் வந்து நமக்கு தெரியும். எவ்வளவு மிலிட்ரியில் எவ்வளவு அட்வான்ஸ்டாக அப்போ இருந்தே இருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட், சிவில் வார்லையும் சரி, அதே மாதிரி கண்ட்ரீஸ் நடைபெறுகின்ற மிலிட்ரி வார்ஸாக இருந்தாலும் சரி, அமெரிக்கன்ஸுடைய திறமையே ரொம்ப விசித்திரமாக இருக்கும். இஸ்ரேலிகள் போல் அமெரிக்கர்களுக்கும் விசித்திரமான சண்டை பயிற்சி மெத்தடாலஜியில் வச்சுருப்பாங்க. லேர்னிங் இருக்குது அவங்ககிட்ட. அந்த ஒரு திங்க் டேங்க்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஒரு ஆசீர்வாதம் அங்கேயும் இருக்கும். அதே சமயத்தில் பென்ஹர் வந்து எழுதப்பட்டதனுடைய நோக்கம் வந்து சப்கான்ஷியஸாக ஷிலோவில் அவருக்கு நடந்த சில ஸ்ட்ரகிள்ஸ் லியூ வாலஸ் நடந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு வந்து அவர் அந்த மிலிட்ரி ஜெனரலாக கமாண்டராக இருக்கும் பொழுது அவரை சார்ந்த அவருடைய அதிகாரிகள், அவர் பேட்ச் அதிகாரிகள் அஃபீஷியல்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, மிலிட்ரி அஃபீஷியல்ஸ் அவருக்கு சரியான சில ரூட்ஸை சொல்லாமல் விட்டுறதாக ஒரு ஸ்ட்ரகிள் அங்கே நடக்குது, பிரச்சனை நடக்குது. அந்த ப்ராப்ளம்ல அவர் வந்து இல்லை இந்த ரூட் தான் சொன்னாங்க, அந்த ரூட் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்ட்ரகிள் நடக்குது. அவர் டிஃபென்சிவ் ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறாரு, அதெல்லாம் நடக்குது. பட் சப்கான்ஷியஸாக அவர் வந்து நல்ல பேரை மெயின்டைன் பண்ணணும், வாங்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அந்த நாவல் எழுதப்படுறதாக ஹிஸ்டாரியன் சொல்கிறார். விக்டர் டேவிட் ஹான்சன் அப்படிங்கிறவர் தன்னோட புத்தகத்தை எழுதுறாரு. விக்டர் டேவிட் ஹான்சன் வந்து வாரை பற்றியான ஹிஸ்ட்ரி எழுதக்கூடிய அதாவது ஹிஸ்டாரியன், ஸ்பெஷலிஸ்ட் அதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார். அப்போது அந்த புத்தகம் நான் தொடர்ந்து நம்ம புத்தகங்கள் படிக்கும்போது அந்த புத்தகத்தையும் படித்தேன். அப்போது ரிப்பிள் எஃபெக்ட், வாஸோட ரிப்பிள் எஃபெக்ட் எப்படி இருக்கும், அதோடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருடைய செயல்லையும் ஒரு இம்பேக்ட், பாசிட்டிவ் இம்பேக்ட் அல்லது நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கும். அப்படிங்கும்போது பென்ஹருடைய பின்புலத்துலேயும் அந்த எபிக்கோடைய பின்புலத்துலேயும் அவ்வளோ ஃபேமஸான புத்தகமாக இருந்தால் அது அமெரிக்கன் பாப்புலர் ஃபிக்ஷனில் வந்து எழுதப்பட்டிருந்தாலும் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனும் போது ஹிஸ்ட்ரியும் சேர்ந்து ஃபிக்ஷனையும் சேர்ந்து கற்பனை ப்ளஸ் ஹிஸ்ட்ரி சேர்ந்து எழுதுனா ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனாக எழுதப்படும். அதை இன்னும் அமெரிக்கன் கல்ச்சரில் இன்வென்ட் பண்ணதே லியூ வாலஸ் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பேட்டில்ஸ் அப்படிங்கிறது அந்த முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் புத்தகங்கள், அதுவும் முக்கியமான புத்தகம். வார்னுடைய முக்கியத்துவங்கள், அதோடைய இம்பேக்ட் எப்படி சொசைட்டியில், சிவிலைசேஷனில், ஹவு வி திங்க் ஈவன் எப்படி யோசிக்கிறோங்கிற அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்திக்கிறதுன்னு பார்க்குறோம். அப்போது ஜீசஸ் கிரைஸ்டோட ஹிஸ்ட்ரி எடுத்து தன்னுடைய கற்பனையை எடுத்து பென்ஹர் அவர் எழுதும் பொழுது ரொம்ப ஹிட்டான நாவலாகிடுது. அப்புறம் படமாக எடுக்கிறாங்க. இப்போ பென்ஹருக்கு 10 கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த காலத்து மக்கள் வந்து இப்போ அது தொடர்ந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்க, ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேன். அப்போது பாசிட்டிவ் இம்பேக்டும் ஷிலோவில் நடந்த அந்த ஸ்ட்ரகிள்னால லியூ வாலஸ்க்கு நடந்து அந்த பென்ஹர் எழுதப்பட்டுச்சு. நிறைய பேர் அதில் வந்து ஹிஸ்டாரிக்கல் திங்கிங்குள்ளே இன்ட்ரெஸ்ட் எடுத்து போனாங்க, படித்தாங்க, வாசித்தாங்க அப்படின்னு அது ஒரு கல்ச்சரையே மாற்றி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பாசிட்டிவ் இம்பேக்ட் அதே சமயத்தில் அமெரிக்கன் கல்ச்சரில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்ருக்குறோம். இங்கிலீஷ் கல்ச்சரில், இங்கிலாண்டில், உலகம் முழுசும், ஆப்பிரிக்கா, இந்தியா, சைனா, ஜப்பான், ரஷ்யா, ஜெர்மனி, எல்லா இடங்கள்லையும், நார்வே, நெதர்லாண்ட்ஸ், எல்லா இடங்கள்லையும் கிறிஸ்தவர்களோட இம்பேக்ட்ஸ் வந்து அந்த டைமில் ஊடுருவி தான் இருந்திருக்குது. இன்னமும் சப்கான்ஷியஸாக நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் பாசிட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து பென்ஹரை சொல்கிறோம். நெகட்டிவ் இம்பேக்டில் வந்து
காமிகாசி அட்டாக்லாம் நம்ம பார்க்குறோம். அதை வந்து ட்வின் டவரை இடிக்கிறதுக்கும் அதை இமிட்டேட் பண்ணி கூட டெரரிஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஜாப்பனீஸ் அட்டாக் அந்த சிஸ்டமேட்டிக் ஃப்ளைட்டை விட்டு அடிக்கிறது சூசைட் அட்டம் பண்ணுறது, அதையும் டெரரிஸ்ட் வந்து அதை காப்பி அடிச்சிருக்கலாம். டெரரிசம்ங்கிறது அவர்கள் அந்த 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 குரூப்புக்கான அடையாளமாக இருந்தாலும், பட் அந்த மெத்தடை வந்து ஜாப்பனீஸ் வந்து அந்த குறிப்பிட்ட மெத்தட் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எடுக்கப்பட்டிருக்கலாம் காமிகாசி அட்டாக் அப்படின்னு சொல்லப்படுது ஹிஸ்டாரியன்ஸ்னால. அதனால நெகட்டிவ் இம்பேக்ட், பாசிட்டிவ் இம்பேக்ட். பாசிட்டிவாக ஜப்பான் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம், அது கிறிஸ்தவரிடம் வந்து எப்படி கற்றுக்கொண்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் நெகட்டிவாக அவங்க வந்து அவங்ககிட்ட இருந்து நெகட்டிவாக இன்னொரு குரூப் எப்படி கற்றுக்கிட்டாங்கன்னு பார்க்குறோம். அதே சமயத்தில் அந்த இந்த மாதிரி பல வார்கள் நடக்கும் பொழுது என்னென்ன இம்பேக்ட்ஸ் நடைபெறுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது பென்ஹரின்னு நம்ம பார்த்துருக்குறோம், தொடர்ந்து பார்ப்போம். அதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் இதுதான். அதனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு சார்புள்ள ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறவங்கள நம்ப வேண்டாம். நமக்கு ஹிஸ்டாரிக்கலாக டைம் எடுத்து வாசிக்கும் பொழுது, ரிசர்ச் பண்ணும் பொழுது உண்மையான தகவல்கள் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம பகிர்றோம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சொல்கிறோம்.